வணக்கம், நான் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம இரண்டாவது கதையை பார்க்க போகிறோம். குணம் கெட்ட கொக்கு. ஒரு கொக்கினுடைய கொக்கு, மீன்கள், அதை பற்றின ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வச்சே இது என்ன கதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு பெரிய குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தது. அவைகளுடன் ஒரு பெரிய நண்டும் ஒன்று இருந்தது. வேறு பெரிய கொக்கு ஒன்றும் இருந்தது. இவைகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒன்றுக்கொன்று உதவி வந்தன. யாருக்கு எந்த ஹெல்ப்பு தேவைன்னாலும் அந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று உதவிட்டு இருந்தது. மீன்கள், நண்டு, கொக்கு, இது மூன்றுமே உதவி செய்து வந்தன. ஒரு கடுங்கோடைலாம் ரொம்ப வெயில் அடிக்கும் இல்லையா, நீர்லாம் வற்றி போகும் இல்லையா, அது கடுங்கோடை. அக்குளத்தில் நீர் வற்றியது. ரொம்ப வெயில் அடித்ததுனால அந்த குளத்தில் தண்ணி இல்லை. மீன்களும் நண்டும் அங்கே இருக்க முடியாமல் தவித்தன. மீன்களும் தண்ணி இல்லாமல் என்ன செய்யும், செத்து போயிடும். நண்டும் அதே மாதிரி தான். அதனால அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரெண்டும் அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தது, தவிச்சிட்டு இருந்தது. இதனை கண்ட கொக்கு அவைகளுக்கு உதவி புரிவதாக சொல்லுது. உடனே கொக்கு என்ன செஞ்சு, ஓகே, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. தனது அழகால் ஒவ்வொரு மீனாக கவி சென்று வேறு நீர் உள்ள குளத்திற்கு எடுத்து செல்வதாக சொல்லியது. என்ன செஞ்சேன், நான் ஒவ்வொரு மீனாக வாயில் என்ன செய்தேன், பிடிச்சிட்டு போய் வேற ஒரு குளத்தில் எங்கே தண்ணி இருக்குதோ அந்த குளத்தில் கொண்டு போய் உங்களை போட்டுருவேன் அப்படின்னு அது சொல்லுது. அம்மாதிரி ஒவ்வொன்றாக கவி எடுத்து சென்றது. ஒவ்வொரு மீனாக டெய்லி எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் அவைகளை வேறு குளத்திற்கு எடுத்து செல்லாமல் ஒரு பாறையின் மேல் வைத்து கொன்று தின்று வந்தது. இது என்ன செய்யுது, குளத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பாறை இருந்ததுன்னா அது மேலே வச்சு என்ன செய்யுது, இந்த மீன்கள் எல்லாத்தையும் தின்னுட்டு வந்து இருந்தது. இப்படி எல்லா மீன்களையும் கவ்வி எடுத்து சென்று கொன்று தின்றது. இப்படி தின்னுட்டே இருந்தது. அப்போ நீர் வற்றிய குளத்தில் கடைசியில் நண்டு மாத்திரம் இருந்தது. நண்டு தான் கடைசியில் இருக்குது. கொக்கிடம் நண்டு தன்னையும் காப்பாற்றுமாறு கூறியது. கொக்கு என்ன செய்து, என்னையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லியது. நண்டையும் வேறு குளத்திற்கு எடுத்து செல்ல கொக்கு சம்மதித்தது. ஓகே, எல்லாத்தையும் கொண்டு போய் நான் என்ன செஞ்சுட்டேன், வேற குளத்தில் விட்டுட்டேன், உன்னையும் கொண்டு போய் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நண்டு கொக்கின் கழுத்தின் மேல் கவி பிடித்து கொண்டது. கொக்கும் பறந்து சென்றது. இது என்ன செய்ய, வாயில் கவிட்டு போக முடியாது. அதனால் என்ன செய்யுது, நண்டு என்ன செய்யுது, நான் கழுத்தை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கழுத்தில் ஏறி உட்காந்துக்குச்சு. கொக்கு பறந்து சென்றது. பாறையின் அருகே வரும்போது நண்டு கீழே பாறையில் இருந்த மீன்களின் செதில்களை கண்டது. இப்போ மேலே அது பறந்து போய்கிட்டு இருக்கும்போது கீழே பாறை பக்கத்தில் வரும்போது அது எப்படி தெரியுது அப்படின்னா, மீனுடைய செதில்கள், அந்த முட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் கீழே கிடக்குது. அதற்கு கொக்கின் தீச்செயல் விளங்கிட்டு அந்த கொக்கினுடைய குணம் அதுக்கு புரிய ஆரம்பிச்சது. உடனே சிறிதும் தாமதிக்காமல் தனது கால்களால் கொக்கின் கழுத்தை அழுத்தி இறுக்கியது. இந்த நண்டு என்ன செய்யும், கடிக்கும் இல்லையா, அந்த காலை வச்சு என்ன செய்யுது, அந்த கழுத்தை இறுக்கி பிடிச்சது. கொக்கும் மூச்சு திணறி கீழே விழுந்து இறந்தது. நண்டும் தப்பி சென்றது. இது என்ன செய்யுது, கொக்கு என்ன செய்து, கழுத்தை பிடிச்சி இருக்கிறதுனால கொக்கு என்ன செய்து மூச்சு திணறி இறந்து போனது. நண்டு என்ன செய்து தப்பி சென்றது. இக்கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை பாருங்கள், கீழே பாறைகள் இருக்குது. இந்த பாறைகளில் மீனினுடைய செதிர்கள் அங்கங்கே அதனுடைய பகுதிகள் எல்லாம் கிடக்குது. இந்த நண்டு என்ன செய்யுது, அதனுடைய கொக்கினுடைய கழுத்தை பிடிச்சிட்டு இருக்குது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மை நம்பி வந்தவர்களை, நண்பர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா கொக்கை நம்பி தான் அந்த மீன்களும் நண்டும் என்ன செய்து வருது. ஆனால் நண்பர்களாக இருந்து கொண்டே என்ன செய்து கொக்கு தன்னுடைய குணத்தை காமிச்சது. எல்லா மீன்களையும் தின்று விட்டது. நண்டையும் திங்க போகும்போது அது என்ன செய்து, மற்றவர்களுக்கு தீங்கு செய்தனால தன்னுடைய உயிரையும் விட்டது. நம்மை நம்பி வந்தவர்களை, நண்பர்களை ஏமாற்றக்கூடாது. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன்.